ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி டைப்பில் செய்ய போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த ரெசிபியை பார்த்தோம் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் கடாயில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுத்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு கசகசா போட்டுக்கலாம். ஒரு 4-10 தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நீங்கள் திருவுனதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துருவன தேங்காவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆறினோன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய 3 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா பாதி வேகிற வரையும், ஆஃப் குக் ஆகிற வரையும் இதை நம்ம இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். ஆஃப் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்குல எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுலேயே எண்ணெய் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், பெரிய சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். இதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கலாம். தண்ணி ஊற்றல. இது கொஞ்சம் வதக்கி பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கழுவி ஒரு கிளாஸ் தண்ணியை கலக்கி ஊற்றியாச்சு. இதையும் சேர்த்து இப்போ கலக்கிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலக்கியாச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து கலக்கிக்கிறேன். நான் இந்த சொம்பில் அரை சொம்பு தண்ணி ஊற்றினா 1 கிளாஸ் தான். இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றினீங்க கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுதான் 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டு நம்ம இறக்க வேண்டியதான். நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பராத்தா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் இதை
போட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் காலையில் செஞ்சுட்டா டிஃபனுக்கு, மதியம் லஞ்சுக்கு, நைட் டின்னருக்கு வரையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இதை எடுத்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.